அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நமக்கு ஜனவரி 6ஆம் தேதி வீக்லி ஓப்பன் அப்படிங்கிறது அர்த்தம் இன்றைக்கி. அப்போ இன்றைக்கி ட்ரேட் இந்த வாரத்தோட துவக்கம். அப்போ இந்த வீக்லி ஓப்பன் மிக மிக முக்கியம். அப்போது அதையை நோட்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் வீக் க்ளோஸ் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு இருக்கிற ரேஞ்ச் நேற்றைய முடிவுற்ற விலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்கள் ஸ்பாட்டோட அடிப்படையில் பார்ப்பீங்க, நம்ம வீக்லி ஃபியூச்சரோட அடிப்படையில் பார்ப்போம். ரெண்டுமே ஒன்று தான், நியர்பை. ஏன்னா நமக்கு 4 பாயிண்ட் டிஸ்கவுண்டில் இருக்காங்க. மார்க்கெட் 4 பாயிண்ட் டிஸ்கவுண்டில் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது பாருங்கள், 24,004 நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு ஸ்பாட். வீக்லி ஃபியூச்சர் விலை சமமாக இருக்குது. விலை சமமாக இருக்குன்னா அவங்க சரியாக 24,000 இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா கால் புட்டோட வித்தியாசத்தை நம்ம பார்த்துருக்கோம். இங்கே கால் புட்டோட வித்தியாசம் 0. இல்லை சிலர் நுண்ணோக்கி பார்த்து இல்லை 5 பைசா கம்மின்னு கூட சொல்லலாம் புட் ஆப்ஷன். அதனால் நம்ம இது 0 பாயிண்ட்டாக தான் நம்ம எடுத்துக்குவோம். அப்போ 24,000 அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து நம்ம சந்தையை பார்க்க துவங்கணும். அப்போ இங்கிருந்து மார்க்கெட் ப்ளஸ் 156, இங்கிருந்து மைனஸ் 156. அப்போ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 24,156ங்கிற இடமும் 23,844 அப்படிங்கிற இடம் மிக முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறது. அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு உண்டான லோ பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. 93 ரூபா, 145 ரூபா. இப்போ இது பாருங்கள், 23,145ம் இவங்க 93. அப்போ 23,907. இதோட கேப்போட சென்டர் பாயிண்ட்டை நம்ம பார்க்கணும். இந்த சென்டர் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 24,000 தான் பிரேக் ஈவனாக வச்சு நம்ம பார்க்குறோம். ஆனால் அங்கே ட்ரேடிங்கோட பிரேக் ஈவன் அப்படிங்கிறது இதற்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு ஒரு 140 ரூபா. அதில் பாதினா 70 ரூபா. அப்போ 23,980 அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் அவுட்டாக வச்சுக்கோங்க. அடுத்தது இவங்களோடது 23,844. நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ் பேஸ் வச்சுருக்கோம். இது ப்ரீவியஸ் க்ளோஸ், அதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் கரெக்டாக நம்மளுக்கு அங்கே தான் வரப்போகிறாங்க. அடுத்தது ஹை, இவங்களோடது புட்டோடது 172 ரூபா, காலோடது 296 ரூபா. அப்போ இதற்கும் உண்டான பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்மளுக்கு வேணும். அப்போ 296, 172. (468/2) அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 232 வரும். அப்போது இந்த பாயிண்ட்லேருந்து 232 ரூபாயை நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்போ இந்த 23,980ல் 172 நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு இங்கே 23,800 அப்படிங்கிறது பக்கம் வரும். அப்போ 800லிருந்து நம்ம இந்த 234 அப்படிங்கிற டேட்டாவை நம்ம பிடிக்கணும். ஏன்னா 468/2 அப்படின்னு நம்ம போட்டோம்னா நமக்கு வர்றது 234. இங்கேருந்து 234 புள்ளிகளை ஆட் பண்ணோம் அப்படின்னா 24,034 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இது சின்ன வித்தியாசம் நம்மளுக்கு இருக்கலாம். இதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். 23,800 நான் போட்டது தப்பு பண்ணிட்டேன். 24,000லிருந்து 172 ரூபாய் அப்படி மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 23,828 அப்படிங்கிற இடம் வரும். அப்போ இந்த 23,828லிருந்து நீங்கள் 230 பாயிண்ட்ஸை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 24,050 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு நடுநிலையாக வரும். அப்போ இதனை நம்ம
இந்த இடத்துல இருந்து என்ன நடக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ இவன் வந்து 23,980, 24,000, 24,050. அப்போ இந்த 3 விலை நம்மளுக்கு என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறதை இன்றைய தினம் நம்ம வந்து ஆய்வு செய்ய வேண்டும். இங்கே பாருங்கள், கணிதம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எந்த இடத்துல நீங்கள் நிஃப்டிக்கு போட்டாலும் சரி, பேங்க் நிஃப்டிக்கு போட்டாலும் சரி, ஸ்டாக்குக்கு போட்டாலும் சரி, அது சரியாக இருக்கணும். அதுதான் வந்துட்டு மேக்ஸோட அனைத்துக்குமே ஒன்று. அப்போ நிஃப்டியில் நம்ம வீக்லி கான்ட்ராக்டுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா மந்த்லி கான்ட்ராக்ட்டுக்கும் நம்மளுக்கு அதே மாதிரி சமமாக வரணும். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீக்லி கான்ட்ராக்ட்டுக்கு இந்த 156 அப்படிங்கிற இடத்த நம்ம போட்டோம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் 156 அப்படின்னு போட்டால் தப்பாக வரும். ஆனால் கணக்கு சரியாக வரும். ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய ரேஞ்சு தப்பாயிடும். ஏன்னா இது வீக்லி கான்ட்ராக்ட்டுக்கு 156. அப்போ இதே வந்துட்டு மந்த்லி கான்ட்ராக்ட்டுக்கு மாறும். இந்த 150 பாயிண்ட் எடுத்தால் அங்கே என்ன வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அந்த ரேஞ்ச் எடுத்தாலும் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் மந்த்லி கான்ட்ராக்ட்டுக்கு மாற்றுறேன். ஜனவரி 30ஆம் தேதி. அதே மாதிரி 24,000 எடுத்து பார்த்துடாதீங்க. ஏன்னா மந்த்லி கான்ட்ராக்டோட ஃபியூச்சரோட க்ளோசிங் வேறு. ஏன்னா இது டிஸ்கவுண்டில் இருக்குங்காட்டி கரெக்டாக நம்மளுக்கு ஸ்பாட் அருகில் வந்துருச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 24,000 எடுத்துட்டோம் அப்படின்னா நான் மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். இதோட க்ளோசிங் பாருங்கள், 300 ரூபா, 397 ரூபா, 97 ரூபா வித்தியாசம் வருதா. உடனே நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் போட்டுட்டு 350 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இங்கே டிஃப்ரெண்ட்டு 97 பாயிண்ட் இருக்குது, வரக்கூடாது. அப்போது நம்மளுக்கு க்ளோசிங் எங்கே இருக்குது, மந்த்லி கான்ட்ராக்ட்டு 24,100 அருகே இருக்குது. அப்போ 24,100 அப்படின்னு வச்சுட்டா தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதோட ரேட் கரெக்டாக இருக்குது. அப்போ இது 340 ரூபா. அங்கே நம்ம 150 ரூபா எடுத்து பார்த்தோமா, அதே 150 பாயிண்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட் எடுத்தாலும் அது கரெக்டாக தான் வரப்போகுது. இங்கே பாருங்கள், 24,100, 150 பாயிண்ட்னா 23,950. இங்கே 150 பாயிண்ட்னா 24,250. இந்த ப்ரைஸ் பாருங்கள் சமமாக தான் இருக்கும். சமமானால் கொஞ்சம் சின்ன வேரியேஷன் தான் இருக்கும், பெரிய வேரியேஷன்ஸ் இருக்காது. இங்கே பாருங்கள், 24,250 புட் ஆப்ஷனுடைய விலை. புட் ஆப்ஷனுடைய விலை பார்த்தீங்கன்னா 419 ரூபா. 23,950 கால். அவங்களோடது பாருங்கள் 426 ரூபா. எப்படி போட்டாலும் நம்மளுக்கு கணக்கு கரெக்டாக தான் வரப்போகுது. ஆனால் நமக்கு வந்துட்டு ரேஞ்சு தானே முக்கியம். அந்த ரேஞ்சுக்காக நம்ம 24,100 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா இது வந்து 350 புள்ளிகள் இருக்குது. அப்போ இந்த 300 பாயிண்டோட ரேஞ்சை எடுத்துக்கோங்க. 350 எடுத்துக்கலாம், இல்லை 300 எடுத்துக்கலாம். ஆனால் நியர்பை தான் 50 பாயிண்ட்டுங்கும் போது உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. ஆனால் எக்ஸாக்டாக 340 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வரும். இப்போ 24,100லிருந்து 350 புள்ளிகள் அப்படின்னா நமக்கு 23,750. இங்கேருந்து நமக்கு 350 புள்ளிகள்னால் 24,450 இப்படி எடுக்கலாம். இல்லை 300 பாயிண்ட்டாகவும் கூட 800 அண்ட் 400 நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 450 கால் புட்டோட ப்ரைஸ் சமமாகும். இங்கத்து ரேட்டும் கால் புட் சமமாகணும். அந்த புட் அண்ட் கால் ப்ரைஸ் எங்கே சமமாகும், என்ன விலையில் ஆகும் அப்படின்னா இந்த 340 ரூபாயிலே தான் ஆகும். டிகே ஏற்படாத பட்சத்தில். டிகே ஏற்படும் பட்சத்தில் மார்க்கெட்டில் எந்த விலை நம்மளுக்கு டிகே ஆகிருக்குன்னு நம்ம வந்துட்டு பார்த்துட்டே வரணும். அதுக்கு தான் சேம் ஸ்ட்ரைக் சேம் ப்ரைஸை வந்து உங்களை பார்க்க சொல்கிறது. ஸோ மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் அப்படின்னா 2 பேர்த்த ஒரு கால் ஒரு புட் ஸ்ட்ரைக்கை நம்ம போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்க எங்கே சந்திப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மீட்டிங் பாயிண்ட். அப்போ ரெண்டையும் நம்ம வந்து ஒப்பீடாக எடுத்துக்கிறோம். இது நிஃப்டியோடதுக்கு. இதே பேஸ்டு நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கு எடுக்கிறோம். நம்ம ஃபியூச்சரே பார்க்க வேண்டாம், இருந்தாலும் ஃபியூச்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 50,988 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் இருக்காங்க. நம்ம ஃபியூச்சர் எங்கே இருக்குது நம்மளே கண்டுபிடிக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் ஃபியூச்சர் அந்த இடத்துல இருந்ததா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ 51,000 கால் புட், இதோட விலையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த க்ளோசிங்கை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் 51,000. இப்போ வந்து ஸ்பாட் வந்து 51,000. அப்போ 51,000 கால் புட் விலை சமமாக இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ இது எங்கே சமமாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ இதற்கும் உண்டான தொலைவு அப்படின்னு பார்க்கணும். நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 260 புள்ளிகள் வருகிறது.
அப்போ 260 புள்ளிகள் வரும்போது கால் ஆப்ஷனோட விலை ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? 51 260 இருக்குன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் வந்துட்டு 51 300 கால் புட்டை நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு அங்கே தான் கேப் ஒரு 40 பாயிண்ட் கேப் இருக்கும். வேறு எங்கே எடுத்தாலும் அந்த கேப் இன்க்ரீஸ் ஆகிடும். நான் அப்போ 51 300 எடுத்துக்கிறேன். அப்போ 51 300 எடுக்கும்போது அதோட கேப் பாருங்கள், நம்ம எவ்வளோ சொன்னோம்? 40 பாயிண்ட் சொன்னோமா? அந்த 40 பாயிண்ட் இங்கே இருக்காங்க. அப்போ இங்கே தான் நம்மளுக்கு ஃபியூச்சர் இருக்காங்க. அப்போ இதோட வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 51 260 வரக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் ஃபியூச்சரை போடுறேன், எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். என்னென்னா ஒரு 10-20 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கலாம். காரணம் இம்ப்ளைடு வாலிட்டியோட டிஃப்ரெண்ட்டு இருக்கலாம். 51 259 நம்ம 260 போட்டோம். அப்போ எவ்வளோ தூரம் வந்துட்டு நியர்பை வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே ரேஞ்சு நம்ம எடுத்துக்கிறதுக்கு இவங்க வந்து 800 பாயிண்ட்ஸ். அப்போது 50,500 இது வந்து ஃபியூச்சருக்கு, நீங்கள் ஸ்பாட்டுக்கு உடனே போட்டுறக்கூடாது. ஆனால் ரெண்டுக்குமே பொருத்தி பார்ப்பது வந்துட்டு ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். அப்போ இதே 800 புள்ளிகள், அப்போ வந்து 52,100. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கியம். இந்த 52,100ல் கால் புட்டு, இந்த ஸ்ட்ரைக்கோட கால் புட்டு வந்து சமமாகும். அது நம்மளுக்கு தான் தெரியுமே. 50,500 வரும்போது இதனுடைய கால் புட்டு வந்து சமமாகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் இதற்கு கீழே இருக்காங்களா இதற்கு மேலே இருக்காங்களா அப்படிங்கிறது தான் கேம். இதை வந்து புரிந்து பண்ணணும். அடுத்தது இவங்களுடைய லோ டேட்டாவை நம்ம எடுக்கிறோம். அப்போ 51,300 இவங்க லோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் 600 ரூபா. அப்போது 51,300லேருந்து 600 புள்ளிகளை கழிச்சா 50,700. இவங்க வந்து 800 பாயிண்ட்ஸ். அப்போ என்ன வரும்? 52,100 அப்படிங்கிற இடமே நம்மளுக்கு வந்துடும். அப்போது இவங்களுடைய ஹை பாயிண்ட்ஸை நம்ம எடுக்கணும். புட்டோட ஹை 955, 1000னு எடுத்துட்டாலும் 50,300. இவங்களோடது 1200. அப்படிங்கிறது 1000ன்னா 52,500. இங்கே எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம எடுத்தாச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கப்புறம் இவங்க 2 பேர்த்தோட மிட் பாயிண்ட் இப்போ போட்டிங்கன்னா இந்த லோவுக்கும் உண்டான மிட் பாயிண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் 1400 புள்ளி. அப்போ 700 புள்ளினா 51,400 ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்க போகுது. இதற்கும் உள்ள தொலைவு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2200 புள்ளிகள், 1100 புள்ளிகள் அப்படின்னு எடுத்துட்டா அதுவும் 51,400 நமக்கு வலு சேர்க்கிறது. இதை வந்து உற்று கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ ஃபியூச்சர் பேஸில் 51,400, 51,300, 51,500 நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். போட்டியாளர்களை இவங்க யாரை எடுத்திருக்காங்கன்னு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பார்க்கலாம். ஆக்டிவ் கான்ட்ராக்டில் 51,000 புட்டும் 51,500 கால், 52,000 கால், 51,500 புட்டெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. நிஃப்டிக்கும் நம்ம பார்த்துக்கலாம் என்ன மாதிரி போட்டியாளர்கள் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. இந்த போட்டியாளர்களை வந்து நம்ம வேல்யூம் பேஸ்டு, டேர்ன் ஓவர் பேஸ்டு ரெண்டுலேயுமே நம்ம பார்க்கலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூம் பேஸில் 24,000 புட், 24,200 கால், 24,100 கால், 24,100 புட் இப்படி கொடுத்துருக்குறாங்க. அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை இது ஒரு மல்டிபிள் ஹெச் அப்படின்ட்டு இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் 24,100 அப்படிங்கிற இடம் இங்கே ஸ்ட்ரேடலும் இருக்குது. அப்போ 24,100 நம்மளுக்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது வேல்யூம் பேஸில். வேல்யூ பேஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். $24,000 புட், 24,100 புட், 24,100 கால், 24,000 கால். அப்போ மார்க்கெட் வந்து பாருங்கள் 24,000ல் ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது, 24,100லையும் ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது, 24,200ம் நமக்கு வந்துட்டு அதிகமான வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. அதுக்கப்புறம் 24,050 கால் புட்டும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. அப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டை 24,000 கட்டுப்பாட்டுக்குள்ளேயும், அடுத்தது 24,100 கட்டுப்பாட்டுக்குள்ளேயும், 24,200 கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வைக்கவே முற்படுகிறார்கள். அப்போ இந்த கணக்கீடுகள் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கணும். இந்த ஸ்ட்ரைக் வந்து ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மற்றது அதுக்கு அடுத்ததெல்லாம் போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அவ்வளோ டேர்ன் ஓவர் இல்லை.
அதனால் வந்துட்டு டேர்ன் ஓவர் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அப்போ இன்றைக்கி டேர்ன் ஓவர்லேயும் நீங்கள் கொண்டு வரணும். நேற்றைய டேர்ன் ஓவரையும் இது பண்ணிங்கன்னா இப்போ மார்க்கெட் 24,000 to 24,200க்குள்ளே இருக்கிறதுக்கு முற்படுறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இதில் ரொம்ப நடுநிலை புள்ளியாக நம்ம பார்க்கறது 24,100. அப்போ இந்த கால் புட்டோட இம்பேக்ட் ஜோன் என்ன வருது அப்படிங்கிறதை முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். இது அனைத்துமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கணிதத்தில் ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லுவாங்க, நடுநிலை புள்ளின்ட்டும். அதை வந்துட்டு அதிகமான வர்த்தகம் நடைபெற்றிருக்கிறவங்களுக்கும் அதிகமான மதிப்புக்கு வர்த்தகமானவங்களுக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதனால் இதனை முக்கியத்துவம் கொடுத்து ஆய்வு செய்யுங்கள். கணிதத்தின் மகிமை நீங்கள் எதற்கு வேண்டுமானாலும் பொருத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். அதனால் எல்லாத்துக்குமே நீங்கள் வீக்லி கான்ட்ராக்ட்டுக்கும் சரி மந்த்லி கான்ட்ராக்ட்டுக்கும் சரி நீங்கள் பொருத்தி பார்த்து உங்களுடைய ஆய்வை செய்யுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப், கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.